ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் TNR to Travel and Technology. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைக் செயினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பைக்கு செயினில் சவுண்ட் வந்துச்சுன்னா ஆயில் போடுவோம், அந்த க்ரீஸ் அந்த லூப்ரிகேட் போடுவோம். ஸோ அந்த செயின் சவுண்ட் எதனால் வருது, நம்ம எதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரம் போயிடுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவே. ஓகேங்களா? ஸோ செயின் மெயின்டைன் பண்ணுறது நிறைய விதத்தில் இருக்குது. முதல்ல நம்ம ப்ரொசீஜராக அது எல்லாத்தையுமே பண்ணால் தான் உங்கள் பைக் செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டு ஒரு வித்தின் 2 or 3 monthsக்கே அது டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட்டு போய்கிட்டும் வந்துட்டுமா இருக்குது. ஸோ அதனால தான் லாக் கரெக்டாக வீட்டில் போட முடியல, வெளியே போட்டுட்ருக்கேன். வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாய்ஸஸ் இருக்கும். ஸோ அது எதுவுமே நான் பண்ண முடியாது. ஸோ இது என் தப்பு கிடையாது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், லூப்ரிகேட் வாங்க முடியாதவங்க தயவு செஞ்சு கெரோசின் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கெரோசின் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ப்ரெஷ்ஷு நீங்கள் ஆன்லைனில் 440, 550 அது மாதிரி வாங்குகிற ப்ரெஷ்ஷுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ஆல்ரெடி டூத்பேஸ்ட், பழைய டூத்பேஸ்ட் ப்ரெஷ் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ நம்ம என் போவோட செயின் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வண்டி வச்சுட்டு ஓட்டினாலே வண்டியோட ஸ்ப்ரெயின் ஸ்ப்ராக்கெட் மேக்ஸிமம் உடஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ நம்ம செயின் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ செயினுக்கு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெரோசின் வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக இந்த ப்ரெஷ்ஷில் படுற மாதிரி போட்டுங்க. எக்காக இருந்தாலும் டிஸ்கில் படுற மாதிரி போட்டுறாதீங்க. எப்படினாலும் நம்ம வாட்டர் வாஷ் பண்ண தான் போகிறோம். ஸோ டிஸ்கில் பட்டால் என்னன்ற கேர்லெஸ் இருக்காங்க. டிஸ்கில் பட்டிங்கன்னா அந்த பேடில் இருக்கிறதுல போய் ஒட்டிடும். அது அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக செயினில் 2 சைடும் படுற மாதிரி கெரோசின் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ don't know where we're gonna fly like you did sometimes. Seeing eyes of mine. Love, 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 I wanna be strong, strong. We're doing wrong, 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 but I'll try to fix it. Love, 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 I wanna be strong, strong. We're doing wrong, 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 but I'll change it, change it. Seeing eyes of mine, you see, there are no trees inside of me. In this desert I can look at you with love. Seeing all that I can learn. Can you stay and I will grow? Grow the hanging gardens of Babylon. Love, 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 I wanna be strong, strong, strong. We're doing wrong, 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 but I'll fix it, fix it. Love, 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 I wanna be strong, strong, strong. We're doing wrong, wrong.
வண்டி செயின்லேருந்து எல்லாம் மேலே செயின் கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கிரீஸ் இது கெரோசின் தடவியாச்சு. அண்ட் தென் ப்ளஸ் சேஸ் அண்ட் இன்ஜின் எல்லாம் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ஸ் 2 சைடுமே நான் பண்ணியிருக்கேன் வண்டியில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணோம். நான் அதுக்குன்னே தனியாக வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ஃப் எக்ஸலோட போகிறப்போ அப்படி சொன்னால் நிறைய பேர் தெரியும். போகிறப்போ அதோடைய லிக்விட் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து சர்ஃப் எக்ஸலோ சம் அதர்ஸ் வந்து சோப்பு கட்டி வேறு எதனா யூஸ் பண்ணால் கூட அதோடைய தன்மை வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து ஒயிட் ஷேடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயிலோடு இது மிக்ஸ் ஆகிருக்கிறது அந்தளவு வந்து ஒயிட் ஷேட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, ஓகே, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி கழுவியாச்சு. செம்ம பெயினாக இருக்குது பயங்கரமாக. சார் அது வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்போ வாட்டர் வாஷில் போடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ தான் தெரியுது. சரி, ஓகே, டாபிக் நான் வரேன். செயின் மெயின்டைன் அண்ட் ஸ்ப்ரிங்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட சேஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே கெரோசின் போட்டு கழுவிட்டு அண்ட் தென் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபேட் ஆகும். என்ன தான் இருந்தாலும் போகிறப்போ எது போட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து ஃபேட் ஆக தான் செய்யும். எதனாலனா அந்த சோப்போட தன்மை வந்து எதுக்குன்னா அதில் இருக்க ஆயில்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம சோப் ஆயில் அந்த சம் அதர் போகிறப்போ இந்த சோப்பு கட்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து கட்டிங் ஆயில் அடிப்பாங்க. நான் வந்து மோஸ்ட்லி கட்டிங் ஆயில் அடிக்க மாட்டேன் என் வண்டிக்கு. எதனால்ன்ற சொல்கிற கட்டிங் ஆயில் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் மறுபடியும் டஸ்ட் ஆகும். அதெல்லாம் அந்த ஆயில் விழுந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே டஸ்ட்டு மாதிரி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகி நம்ம துடைக்க அந்த டஸ்ட்னு ஆகும்னா ஸ்க்ராச்சஸ் பயங்கரமாக ஆகும் வண்டிக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் கட்டிங் ஆயில் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து விஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆயில் வந்து நீ லைட்டாக வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தில் வந்து கொஞ்சமாக அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த சேஸ் மேலே, ஓகேங்களா, சேஸ் அந்த வண்டி டேங்க்கு அந்த சைடு பாலிஷர் இது மேலாம் வந்து அடிங்க. எக்காரத்தை கொண்டு சொல்கிற இம்பார்ட்டண்டான மேட்ரு இது. வண்டியோட பிளாஸ்டிக் அதாவது மீட்ரு கிளாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறப்பையோ இல்லை வெயிலில் விடுறப்பையோ வந்து அதோடைய ஸ்ப்ரேனஸ்னால் ஆகும்னா உங்களுக்கு வந்து கிளாஸை வந்து விரிசல் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலும் சொல்கிறேன் இது, ஓகேங்களா. நீங்கள் மற்றபடி வண்டி பாடியில் நீங்கள் எங்கே வேணால் தடிக்கலாம். மிரர் அந்த இது பின்னாடி பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் வந்து பலன்னு இருக்கணும், மிரர் வந்து ஷைனிங்காக தெரியணும் அப்படின்னா பின்னாடி அந்த மிரர் பிளாஸ்டிக். இப்போது என் வண்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டிஸ்லையும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆரி பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி வந்து கிளாசிக் இந்த மாதிரி பைக்கெலாம் கொடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து க்ரோம் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதில் நீங்கள் வந்து தேய்க்க வேண்டாம். அது நீங்கள் வெறும் ஒரு தண்ணி வச்சு தேய்ச்சாலே போதும், அந்த இதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும்.
ஸோ வந்து பிளாஸ்டிக் இடத்துலலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து மீட்டர் கிளாஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து ஃபேட்னஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செயினை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் சொல்லியாச்சு, அண்ட் தென் வாஷ் பண்ண விதமும் சொல்லியாச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் லூப்ரிகேட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லூப்ரிகேட் வந்து க்ளீனும் இருக்குது, அண்ட் தென் செயினுக்கான ஆயிலும் இருக்குது. ஸோ வந்து க்ளீனிங்கை அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெரோசின் யூஸ் பண்ணிக்கலாம், டீசல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெட்ரோல் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து எவாப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ அதை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து டீசல் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் கெரோசின் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே போதும். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே பெஸ்ட்டு. என்கிட்ட டீசல் இல்லை. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து நான் கெரோசின் வந்து யூஸ் பண்ணனேன். முடிஞ்சளவு வந்து பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இருக்க லாக்டவுன் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வீக்லி ஒன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் இது ஷெல்ஃப் அடிக்காதீங்க, எலக்ட்ரிக்கல் ஷெல்ஃப் அடிக்காதீங்க. எதனாலனா உங்கள் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பேட்ரி டவுன் ஆஃப் ஆகிருக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் ஷெல்ஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா ஷெல்ஃபுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்குமே. மற்ற எல்லாத்தையும் விட லைட்டு எல்லாத்தையும் விட மோஸ்ட்லி லைட்டும் எடுக்கும். இது எல்லாத்தையும் விட ஷெல்ஃப் ஜாஸ்தியாக இருக்காது. நீங்கள் கேட்கலாம், ஷெல்ஃப் ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்சிலேட்டர் நல்லா வந்து ரைஸ் பண்ணி விட்டுறோமே, அப்புறம் எப்படி வந்து பேட்ரி டவுன் ஆகும்? அதுதான் வந்து மைனஸ் பாயிண்ட்டு. எதுக்குன்னா நீங்கள் ஷெல்ஃப் அடித்ததுக்கு பிறகு வந்து வண்டி வந்து ரொம்ப 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 டவுனாக இருக்கும் பேட்ரியோட லெவல். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் ஷெல்ஃப் வச்சிங்கன்னா இருக்கிற லெவலை வந்து ஃபுல்லாக ஷெல்ஃப் இழுத்துரும். அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து கிக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஷின் கேட்கலாம், இப்போ கிக்கர் இல்லாத வண்டியில் என்ன பண்ணுறது அப்படின்னா, கிக்கர் இல்லாத வண்டியில்னா நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, லைட்டாக சோக் ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, சோக் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஷெல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? இது நான் வந்து எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டி வாங்கின புதுசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வண்டியை பற்றி நான் எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கணுனோ அப்புறம் தான் வந்து நான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சினேன். என் தம்பிக்கும் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு. ஓகேங்களா? தம்பி பாண்டிச்சேரி ட்ரிப்பில் அவனை பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அவன் தான் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ண, என்னோடய கேமரா வந்து ஹெல்மெட்லேருந்து கீழே விழுந்து உடஞ்சதப்போ அவன் தான் வந்து ஃபுல்லாக வந்து மொபைலில் வந்து ஷூட் பண்ணான். அவனுடைய ரெட்மி நோட் 8 ப்ரோவில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோ அவன் ஷூட் பண்ணானே. ஓகேங்களா? அவனை பார்த்துட்டு அவனும் அதே மாதிரி தான் வண்டி எப்பவுமே வந்து ஷெல்ஃப் தான் யூஸ் பண்ணுவான், கிக்கர் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. சரிங்களா? சரி, அவனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இது முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அது கிக்கர் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும், உங்களோட பேட்ரி இது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வந்து வண்டி வந்து லோ ஹைலிங்லேயே வைங்க. நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வண்டியை வந்து லோ ஹைலிங்கில் வைங்க. முடிஞ்ச வந்து ஹைலிங் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. அப்படிலாம் சோக் போட்டு இழுத்து வைங்க. சோக் போட்டால் பெட்ரோல் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டியை ஒரு வீக்லி ஒன்ஸாவது ஸ்டார்ட் பண்ணி வைங்க. அதே மாதிரி வண்டியை வந்து ஒரே ஒரு இடத்துல நிற்க வைக்காதீங்க. வண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் உங்கள் வீட்டு சரௌண்டிங்லேயே வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. எதுக்கு வந்து வண்டி எடுத்து ஓட்டணுன்றதும் சொல்லிடுறேன். வண்டி எதுக்கு ஓட்டணும் பார்த்தீங்கன்னா, வண்டி புது வண்டியாக இருக்கட்டும், பழைய வண்டியாக இருக்கட்டும், அதாவது இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம் ஆகிருக்கும். பியரிங் எல்லாமே வந்து ஜாம் ஆகிருக்கும். ஸோ அந்த வீல் வந்து மூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து வண்டி எடுக்க சொன்னது. மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியை தயவு செஞ்சு கழுவி வச்சுருங்க. நீங்கள் என்ன தான் வந்து கவர் போட்டு எது வச்சுருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் டஸ்ட்டு உள்ளே போதான் செய்யும். சரிங்களா? நம்ம வெளியே விட்டாலும் சரி, இப்போ நான் பைக் வாட்டர் வாஷ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, சரிங்களா, எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். என்ன தான் வண்டி கவர் போட்டுருந்தாலும் சரி, அடியில் இருக்கிற டஸ்ட்டு வந்து மேலே போய் அப்சர்வ் ஆகி உக்காந்துரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ரெகுலராக தொடச்சிட்டே இருங்க. எதுக்கு ரெகுலராக தொடச்சி, அதே மாதிரி வந்து வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அப்படியே ஊற விடாதீங்க, கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே வண்டி தொடச்சி விடுங்க. நான் தொடச்சி விட சொல்கிறேன், தொடச்சி விட்டால் வந்து அந்த அழுக்கெல்லாம் உட்காராதான்னு, கண்டிப்பாக உட்கார தான் செய்யும். எதுக்கு அது துடைக்க சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த தண்ணி போய் மறுபடியும் அதில் ஊறி அந்த ரஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகதான் ஆகும், தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அது தவிர்க்கிற விதமாக தான் வந்து காட்டன் கிளாத்தை தொடச்சிருங்க. தொடச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வண்டி வந்து சீக்கிரமாக வந்து எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த விஸ்டான்ற
பைக் கிளியர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஸோ அது கிளியர் ஆகிடும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.